மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 12வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்க. அவர் தாமே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் இந்த 17 வசனங்களை நாம் வாசிக்கும்போது 3 அற்புதங்களை இந்த 17 வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அந்த திரள் கூட்டத்தின் நடுவிலே ஒரு குஷ்டரோகியும் அவரை பணிந்து கொண்டதை, ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்ததை வேதம் நமக்கு விவரிக்கிறது. ஆமென். 2வது, அதை தொடர்ந்து ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே வந்து அவன் தன் வேலைக்காரனுக்காக தேவ சமூகத்திலே வைத்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து அவன் வேலைக்காரனை சுகமாக்கினார். அது 2வது ஒரு அற்புதம். 3வது, பேதுருவுடைய வீட்டுக்குள் வருகிறார். பேதுருவுடைய மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டு அவளையும் தொட்டு அவளையும் சுகமாக்குகிறார். ஆமென். அதன் பிறகு அநேக பிசாசு பிடித்த ஜனங்கள், அசுத்த ஆவி உடையவர்கள், பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதங்கள் நடந்த பிறகு ஆவியானவர் இப்படி ஒரு வார்த்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நான் வாசித்த இந்த வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அப்போ அற்புதம் நடப்பதற்கு, அல்லாவிட்டால் அற்புதம் நடந்தால் இங்கே அநேக காரியங்கள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர் நம்முடைய பாடுகளை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆண்டவர் பிறப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒருவர் பிறப்பார், உலகத்தின் இரட்சகராய் பிறப்பார், அவருடைய நாமம் இன்னென்ன நாமங்களாய் இருக்கும், அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், அவருடைய நோய்களை சுகமாக்குவார், அவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். அவருக்கு நம்முடைய பலவீன ஜனத்தினுடைய பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் அவருடைய சரீரத்தின் மேல் சுமத்தப்படும். அப்படி சுமத்தப்படுகிறது எல்லாம் அவர் பிறந்த பிறகு, அவர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்போ இந்த இரவு தேவன் ஆமேன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நமக்கு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அற்புதம் நடப்பதற்கும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே ஆகணும், உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே ஆகணும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும்.
ஏனென்றால் ஆண்டவரை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அல்ல, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவ ஆவியானவரால் ஏவப்பட்ட பல தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிறபடியினால் அவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவே தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ சாதாரணமான ஒரு மனுஷனாகிய எனக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறதினால் அதற்கு பின்னணியத்தில் பல காரியங்கள் அங்கே நடக்கிறது. அதில் ஒன்று, அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? குஷ்டரோகி சுகமானது, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமானது, பேதுருவனுடைய மாமி சுகமானது. இதெல்லாம் நடந்ததற்கு ஒரு காரணம். என்ன காரணம்? அவரை குறித்து உரைக்கப்பட்டது நிறைவேறினபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர், ஆமென், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஜெபிக்கிறதுனாலையோ, நான் விண்ணப்பிக்கிறதுனாலையோ, அல்லாவிட்டால் என்னுடைய பரிதாப நிலைமையை பார்த்தோ, நான் படுகிற வேதனைகளை, கஷ்டத்தை பார்த்தோ, ஆமென், ஒரு பக்கம் அப்படியெல்லாம் இருந்தால், இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், அவரை குறித்து டு ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்ட், அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு உங்களுக்கு அற்புதம். ஆமென். இப்போ அந்த குஷ்டரோகிக்கு அற்புதம் நடந்தது, அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது என்று சொல்ல முடியாது. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டிலே நடந்த அற்புதம் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினது என்று அல்ல. ஆமென். அந்த பேதுருடைய வீட்டில் நடந்த அற்புதம் அவனுடைய வார்த்தை, அவனுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, அது நிறைவேறும்படி அற்புதம் நடந்ததில்லை. இது தேவனை குறித்து பரலோகம் கொண்டிருந்த அந்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு அங்கே அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. குஷ்டரோகியை சுகமாக்குறதுனால, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்குறதுனால, பேதுருடைய வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் செய்கிறதுனால ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு பின்னணியில் அவருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதல் இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அற்புதங்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் அவர் அற்புதம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய தேசத்தில் அற்புதம் செய்தே ஆக வேண்டும். ஆமென். நிராகரிக்கப்பட்ட ஒருவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆமென். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். இங்கே பேதுருடைய மாமியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாள். பணிவிடை செய்தாள். அப்படியானால் அவள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அனுபவத்தை உடையவள். இன்றைக்கு அந்த பலவீனம் அவளை முடக்கி போட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த வீட்டிற்கு ஒருவேளை வரும்போதெல்லாம் பேதுருடைய மாமி என்ன செய்திருப்பாள்? அவர்களுக்கு என்ன செய்திருப்பாள்? பணிவிடை செய்திருப்பாள். பணிவிடை செய்திருந்த அனுபவம் இருந்ததுனால தான் இயேசு அவளை தொட்டு எழுந்திரு சுகமானது என்று சொன்ன உடனேயே அடுத்த செகண்ட் அவன் என்ன செய்கிறா? பணிவிடை செய்கிறா. வேலைக்கல்லியா இருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டா? செஞ்சிருக்க மாட்டா. முன்ன பின்ன வீட்டில் காப்பி போட்டிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல என்ன செய்வாங்க? நல்லா தானே போயிட்டு இருந்த, சிட்டி நீ எங்க பக்கம் திரும்புற அப்படின்னு சொல்றீங்களா? ஆமென். இப்போ பேதுருடைய மாமிக்கு ஏற்கனவே பணிவிடை செய்கிற முன் அனுபவம் இருந்திருக்கிறது. ஆண்டவர் வரும்போதெல்லாம், சீஷர்கள் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவள் இப்பொழுது ஜுரம். இப்பொழுது என்னது அவளுக்கு? ஜுரம், காய்ச்சல்.
இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார், இவளால் என்ன செய்ய முடியல? பணிவிடை செய்ய முடியல. இப்போ இயேசு அவளை தொட்டு ஜுரம் அவளை விட்டு நீங்கின உடனேயே அடுத்த செகண்டு அவ என்ன செய்கிறா? பணிவிடை செய்கிறா. ஏன்னா ஆடின காலம் பாடின வாயும் சும்மாவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பணிவிடை செய்தாள். அப்போ இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒன்று, அது தீர்க்க தரிசன நிறைவேறுதல். தீர்க்க தரிசன நிறைவே. எனக்காய் தேவன் முன்குறித்தது, எனக்காய் தேவன் உரைத்தது. ஆமென். என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். He took off my infirmities. என் பலவீனங்களை என்ன செஞ்சாரா? ஏற்றுக்கொண்டாராம். அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா நீங்கள் படுற கஷ்டத்தை ஆமென் என்னால் என்ன செய்ய முடியாது? பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லலாம், இல்லை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், அவள் வந்தான். ஆனால் வேதனை யார் தான் படணும்? நீங்கள் தான் படணும். பலவீனம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வேதனைப்படணும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பலவீனங்களை அவர் என்ன செய்கிறாராம்? ஏற்றுக்கொண்டாராம். ஆங்கில வேதாகமம் he took off அப்படின்னு சொல்லுது. அவர் எடுத்துக்கொண்டார். அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நான் என்ன செய்கிறேன்? சுமக்கிறேன் என்று சொல்லி தன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நோய்களை என்ன செய்தார்? சுமந்தார். ஹல்லேலூயா. எதற்கு? நீ அதை சுமக்க தேவை இல்லை. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். என்னதுக்காக அந்த அற்புதம்? தேவனை குறித்து உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். ஆமென். தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்தது என்று சொல்லப்படுவதற்கான காரணங்கள், அற்புதத்தை தேவன் இன்றைக்கும் செய்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கும் அவரை தேடி வருகிற மனிதர்களுக்கு, அவரை தேடி வருகிற எந்த ஜனக்கூட்டத்திற்கும் இவன்தான் இவள்தான் என்று அல்ல, அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அற்புதங்களை செய்கிறது. எனக்கு தெரிந்திருக்கிறபடி இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் புறஜாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆமென். நாம தான் மல்லு கட்ட வேண்டி இருக்குது ஒரு அற்புதத்துக்காக. ஆமென். ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள் இயேசு என்கிற நாமத்தை முதல் விசை அறிந்தவுடனே, இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்த உடனே, எத்தனை வருட பலவீனங்களாயிருந்தாலும் இமைப்பொழுதில் அவருடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆமென். காலங்காலமாய் அறிந்திருக்கிறோம், காலங்காலமாய் ஆராதிக்கிறோம், காலங்காலமாய் அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரமாட்டேங்குது? அற்புதம் வரமாட்டேங்குது. அப்போ நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறதற்கு பின்னாடி பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, ஆமென், 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து என்றான். 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றான். ஆமென். அப்போ முதலாவது ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கான காரணம் என்ன? தேவன் நமக்கு ஏன் அற்புதங்களை செய்ய வேண்டும்? தேவன் எதற்காக எனக்கு அற்புதத்தை செய்கிறார்? ஒன்று, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அற்புதம் செய்கிறார். பரலோகத்தில் விற்றிருந்த ஆண்டவரை பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்துக்கு மனுஷகுமாரனாய் அனுப்புகிறார். அனுப்பும்போது அவரை குறித்து ஒரு தெய்வீக சித்தத்தோடு தான் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஆமென். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும், இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு தெய்வீக சித்தம் உண்டு. அல்லேலூயா. ஒரு தெய்வீக திட்டம் உண்டு. நான் வெறுமனே இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஆமென். நான் பிறந்தது அல்ல, என்னை பிறக்க பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் பிறந்ததல்ல, தேவன் உங்களை பிறக்க பண்ணினார். ஒரு தெய்வீக திட்டம்
திட்டத்தோடு ஆண்டவர் உங்களை பிறக்க பண்ணினார். இந்த உலகத்தில், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில், இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்றல்ல, இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க பண்ணினார். அல்லேலூயா. இது ஆமென், ஒரு தெய்வீக திட்டத்தோடு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது ஒரு தெய்வீக திட்டத்தோடு அனுப்புகிறார். என்ன திட்டம்? ஆமென், நீ போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும், நீ பார்க்கிறவர்களை எல்லாம் சுகமாக்க வேண்டும், நீ நடக்கிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவனாய் நடக்க வேண்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்த தேவனுடைய சித்தம். ஆமென், விழுந்த தேவனுடைய திட்டம். அப்போ அற்புதத்தை ஏன் அவர் கட்டாயம் செய்தே ஆகணும் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஆமென். அப்ப இந்த ராத்திரி நேரத்தில் நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிற ஆண்டவர், நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏன் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், அது அவர் மேல் விழுந்த தேவனுடைய திட்டம், அது பரலோக திட்டம். அதை நிறைவேற்றும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதங்களை செய்தே ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. To do the will of God. தேவன் என்னை அனுப்பினதின் நோக்கத்தை, தேவன் என்னை அனுப்பினதின் சித்தத்தை நான் செய்வதற்காக அற்புதங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்திலும் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்த நாட்கள், அவர் கடந்து போன பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்ய இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் பிதா என்னை அவருடைய சித்தத்தை செய்யும்படி அனுப்பினார். அதனால தான் கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் சொல்லுகிறார், ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். வேதனை தாங்க முடியல, வலி தாங்க முடியல. கெத்ரோன் ஆற்றை கடந்து கெத்செமனே தோட்டத்துக்குள் வருகிறார். கெத்ரோன் ஆறு என்பது ஒரு சின்ன நீரோடை போன்ற, எருசலேமிலிருந்து பாய்ந்து வரக்கூடிய ஒரு நீரோடை போன்ற ஒரு ஆறு. தண்ணீர் அதில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்க அந்த நீரோடையை தாண்டி கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். தாண்டி வரும்போது இயேசு அந்த நீரோடையை பார்க்கிறார். நாளை நேரத்தில் என்னுடைய இரத்தமும் இப்படிதான் என்ன செய்ய போகுது? பாய போகுது. வியாகுலம், அழுத்தம். ஆண்டவரிடத்தில் போய் சொல்றார், இவ்வளோ நாளும் உங்கள் சித்தத்தை செஞ்சேன், இந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யலாம், என் சித்தத்தின்படி அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில், ஆசையில் சொல்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு, இல்லை ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும். ஆமென். அப்போ இயேசு அற்புதம் செய்வதற்கு காரணம் என்ன? அது அவர் மேல் தேவன் வைத்த சித்தம். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் என்றால், ஒரு பஞ்சாயத்துக்கு பிரசிடெண்ட் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வேலைகளை செய்கிறார்கள், ஊரில் வளர்ச்சிக்கான திட்டங்களை செய்கிறார்கள் என்றால், அது அவர்கள் மேல் விழுந்த சித்தம். அதற்காகத்தான் ஜனங்கள் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் அரசாங்கம் அவர்கள் என்ன செய்திருக்கிறது? பதவி கொடுத்து வைத்திருக்கிறது. அப்போ அவர்கள் இருக்கிற அந்த பதவி காலத்திலே அவர்கள் தாங்கள் விரும்பினதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அரசாங்கம் அந்த ஊராட்சிக்கு, அந்த பேரூராட்சிக்கு, அந்த யூனியன் பிரதேசங்களுக்கு என்ன அனுமதிக்கிறதோ அதைத்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அது எவ்வளோ பெரிய அரசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தாங்கள் விரும்புகிற காரியத்தை என்ன செய்யவே முடியாது. அரசாங்கம், அவர்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன காரியங்களை சொல்லுகிறார்களோ அதைத்தான். ஆமென். அப்போ அற்புதம் என்பது, அற்புதத்தை ஏன் அவர் செய்கிறார் என்றால், அது தேவன் அவர் மேல் வைத்த சித்தம். இரண்டாவது, எதற்காக அற்புதங்கள் நடக்கிறது? இந்த 8ஆம் அதிகாரத்திலேயே நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம், டு ஷோ ஹிஸ் கம்பேஷன், அவருடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு. எதுக்கு அற்புதம் செய்கிறாரு? இரக்கத்தை காண்பிக்கிறார். நான் இரக்கமுள்ள தேவன், நான் பரிதபிக்கிறவர். உன் பாடுகளை பார்த்து, உன் கஷ்டத்தை பார்த்து பரியாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து பரிதபிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய போராட்டங்கள், இவைகளெல்லாம் பார்த்து மனிதர்கள் பரியாசம் பண்ணும்போது தேவன் நம்மை பார்த்து பரிதபிக்கிறார்.
எதற்காக பரிதபிக்கிறார்? தன்னுடைய இரக்கத்தை, டு ஷோ ஹிஸ் கம்பேஷன், நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணும்படி அற்புதம். எதற்கு அற்புதம்? அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணும்படி. எதற்கு அற்புதம்? அது தேவனுடைய சித்தம் என்பதை நிறைவேற்றும்படி. இரண்டாவது எதற்கு அற்புதம்? நான் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். இந்த குஷ்டரோகியை மனிதர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இந்த குஷ்டரோகியை தங்கள் பாளையத்திற்குள் ஏற்றுக்கொள்ள மனிதர்களுக்கு மனமில்லை. எத்தனை ஆண்டு காலமாய் குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குஷ்டரோகி அவன் தன்னுடைய பாளையத்துக்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது, தன் குடும்பத்துக்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது. அவன் சொந்த ஜனத்தால், சொந்த குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவன் தான் ஒரு குஷ்டரோக வியாதி உள்ளவனுடைய வாழ்க்கை. எல்லாரும் அவனை பார்க்கும்போது இரக்கமற்றவர்களாகவே பார்க்கிறார்கள். ஒருவனும் அவனுக்கு இரக்கம் செய்ய முன்வரவில்லை. ஆனால் என் ஆண்டவர் அவனை கண்டவுடனே தமது கையை நீட்டி, ஒருவனும் தொட விரும்பாத ஒரு மனிதன், ஒருவனும் தொட விரும்பாத ஒரு சரீரம், குஷ்டரோகம் பிடித்த அந்த சரீரம் என்பது நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம். ஒருவனும் அதை கை நீட்டி தொடுவதற்கு முன் வருவதில்லை. அதனால தான் இந்த உலகத்திலே எத்தனையோ நற்காரியங்களை செய்தவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படாவிட்டாலும் அன்னை தெரசாவினுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய முழு காலமும் முழு ஊழியமும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே இருந்தது. ஆமென். ஏழைகளை படிக்க வைத்து விடலாம், ஏழைகளுக்கு வேலை வாங்கி வைத்து விடலாம், ஏழைகளை பராமரித்து விடலாம், அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம். ஆனால் ஒரு குஷ்டரோகியை கண்டு அவனுடைய சரீரத்தை சுத்திகரித்து அவனுடைய காயங்களை ஆற பண்ணி அவனை ஒரு மனிதனாக நேசிக்க வேண்டும் என்றால் இரக்கமுள்ளவர்களால் தான் முடியும். ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு பின்னாடி ஒன்று, தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி அற்புதம் செய்கிறார். இரண்டாவது, இரக்கத்தை வெளிப்படுத்தும்படிக்கு, நான் இரக்கமுள்ள தேவன். ஆமென். வேதம் சொல்கிறது அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. எலிசபெத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். எலிசபெத்துக்கு தேவன் இரக்கத்தை விளங்க செய்தபடினால், எதை விளங்க செய்தபடினால்? இரக்கத்தை. இறங்கினார். எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமாயிருக்கிறேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். தேவனுடைய இரக்கம். அப்போ ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு பின்னாடி தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. ஒரு அற்புதம் நடப்பதற்கு பின்னாடி தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு பின்னாடி தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. அதனால தான் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்றாங்களே. அவன் எதற்காக என்றால் ஒரு அற்புதம் நடப்பதற்கு தேவனுடைய இரக்கம் தேவை. ஹல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி நேரம் தேவன் நமக்கு அற்புதங்களை எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்கிறார் என்றால் தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தும் படிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ரோட்டோரங்களிலே ஆமென் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அநேகர் ஐஸ்வர்யவான்கள் உதவி செய்கிறார்கள். ஆமென். அநேகர் உதவி செய்கிறாங்க. எதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய இரக்க குணத்தை என்ன செய்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு. ஒரு ஆமென் பாருங்க, தெருவோரங்கள் அடிபட்டிருக்கிற நாய்களை பாதுகாத்து அவைகளை கொண்டு போய் பராமரிக்கிறதற்கே சில மனிதர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள், சில அமைப்புகள் தேசத்தில் இருக்கிறது. மனிதர்கள் அடிபட்டு கிடந்தா கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் தெருவில் ஒரு நாய் அடிபட்டா ஓடோடி வந்து அவர்களை கொண்டு போய் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஒரு ஹாஸ்டல். யாருக்கு? டாக் ஹாஸ்டல். நேற்றுக்கு நான் ரீதாபுரம் பக்கம் போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு டாக் ஹாஸ்டல் இருக்குது. என்ன ஹாஸ்டல் இருக்குது? டாக் ஹாஸ்டல் இருக்குது, பூனை ஹாஸ்டல் இருக்குது. ஆமாம். அதுக்கு டெய்லி நிறைய காரியங்கள், வெளியூர்லேருந்துலாம் ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க.
அவங்களுடைய பாருங்கள், அதுக்கும் ஒரு மனசு வேணும். அதுக்கு என்ன வேணும்? மனசு வேணும். நாம் நாயை கண்டா என்ன செய்கிறோம்? கல்லெடுத்து அடிக்கிறோம். பூனைக்கு மேலோடி எச்சி தண்ணி என்ன செஞ்சிடும்? தூக்கி ஊற்றிடுறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் பார்க்கறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த அமைப்பினர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு அதுகளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைப்பாங்க. ஒரு இரக்கம் தான் இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த மனசு வராது, எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனால் அது ஒரு சகோதரன் நடத்துகிறாரு. அந்த சகோதரன் எக்கச்சக்கமான நாய்கள், பூனைகள், எல்லாம் இது ஹைப்ரீடு மட்டும் கிடையாது. சாதாரண நாட்டு நாய் தெருவோரங்களில் கிடக்கிறது. ஒரு நாய் 7-8 குட்டி போட்டால் அதையும் கொண்டு போய் பாதுகாத்து அந்த மாதிரி. ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது? ஒரு இரக்கம், மிருக ஜீவன்களுக்கு மேலே ஒரு இரக்கம். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு காரணம், ஆண்டவருக்கு நம்ம மேலே இரக்கம் இருக்குது. ஆமென். நம்ம பலவீனங்களை அவர் பார்க்கும்போது, நம்முடைய நோய்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அவர் இறங்கி. ஆமென். நீங்கள் வேதத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்னாடி நடந்த அற்புதங்களை எல்லாம் உற்று கவனிக்கும் போது வசனம் அழகாக சொல்லும். இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, இயேசு அவன் மேல் மனதுருகி, இயேசு அவர்கள் மேல் மனதுருகி. ஏன்னா அற்புதம் நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. அப்போ எனக்காக ஏன் அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்? ஒன்று, தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படிக்கு. இரண்டாவது, அவர் என் மேல் இரக்கமாயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு அற்புதம் செய்கிறார். மூன்றாவது கவனிங்கள். ஆமென். அதே 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அடுத்தது நீங்கள் 100 வேலைக்காரனை குறித்து வாசிக்கும் போது, ஆமென், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. 13வது வசனம், அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். 15வது வசனம், ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. 16 கடைசி, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆமென். மூணாவது, டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் பவர், அவருடைய வல்லமையை விளங்க செய்யும்படிக்கு அற்புதம் நடக்குது. ஆமென். தான் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். என் தொடுதலில் ஒரு வல்லமை உண்டு, என் வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு, என் பார்வையில் ஒரு வல்லமை உண்டு. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் வல்லமை உண்டா? உண்டு. நீங்கள் போய் ஒரு மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்க, ஆமென், நோக்கு வருமோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மனுஷன் அப்படியே பார்த்துட்டு இருந்தால், ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இருந்தால் 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி வந்துடுமா? பார்வையில் என்ன உண்டு? இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார், ஒன்றுமே சொல்லலை. நீ என்னை மறுதளிச்சிட்ட, நீ என்னை காட்டி கொடுத்துட்ட, நீ அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் என்னைய போய் சத்தியம் பண்ணிட்டிடா, சபிச்சிட்டிடா, ஒன்றுமே சொல்ல. ஜஸ்ட் அ கிளான்ஸ், அப்படியே பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு வல்லமை மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. பார்வையில் வல்லமை. ஆமென். அப்போ டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் பவர், அவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி. நீ ஆண்டவர் கேட்குறா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சும்மா வந்து நிற்கிறீங்களேப்பா, எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு வந்து நிற்கிறீங்களே, இதை செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால், ஆமென், ஐ எம் ரெடி டு டெமான்ஸ்ட்ரேட் மை பவர், என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ண ஆயத்தம். ஆமென். அப்போ எனக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தில் ஒன்று, இயேசுவை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுகிறது. 2, தேவன் இரக்கமுள்ளவர் என்கிறது விளங்குகிறது. 3வது, தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி ஒன்று, இயேசுவை குறித்த தேவனுடைய திட்டம். 2வது, அவர் இரக்கமுள்ளவர் என்பதை விளங்க செய்கிறது. 3வது, தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? சீஷர்கள் சொல்லுகிற, ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நிற்க உம்மை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்க முடியும்? இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை
புறப்பட்டது. அப்போ ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்னாடி ஆண்டவர் இஸ் ரெடி டு ரிலீஸ் இஸ் பவர். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அப்போது இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? அற்புதங்களை செய்யணும். இன்னைக்கு கேட்குறானே, ஆண்டவர் அற்புதம்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் பெரிய வல்லமை உள்ளவர்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவ்வளோ பெரிய தெய்வம்னு சொல்கிறீங்களே, அங்கே பார் அந்த கோயில் அற்புதம் நடக்குது, இங்கே பார் அங்கே மலையில் அற்புதம் நடக்குது, இங்கே போனால் பாத யாத்திரையாக போனால் அற்புதம் நடக்குது, அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, நீங்கள் வருஷக்கணக்கில் போகிறீங்க அற்புதம் நடக்கலையே அப்படின்னா அந்த பேச்சுக்காகவே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்தாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதற்காகவே தேவன் நமக்கு என்ன செய்யணும்? அற்புதங்களை செய்யணும். டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் பவர். அவர் அற்புதம், எந்தெந்த அற்புதம் நடந்துச்சோ எல்லா இடத்திலும் அவருடைய வல்லமை புறப்பட்டது. ஆமென். குஷ்டரோகியை தொட்டபோது அவருடைய கரத்திலிருந்து வல்லமை அவனுடைய கரத்துக்குள் பாய்ந்து போகிறது. ஆமென். எப்படிப்பட்ட வல்லமை என்றால், ஆமென், மறுரூபமாக்குகிற வல்லமை. என்ன வல்லமை? ஏன்னா அந்த வல்லமை பாய்ந்த உடனேயே அவன் சரீரத்தில் வருஷங்களாக இருந்த குஷ்டரோகம் மாறி ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல் அவனுடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது. என்ன அடைகிறது? மறுரூபம் அடைகிறது. அப்போ அவரிடத்திலிருந்து அவன் மறுரூபமாக்குகிற வல்லமை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பவர் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை. ஆமென். மறுரூபமாக்கும், சுகமாக்கும், விடுவிக்கும். ஆமென். சில காரியங்களை வேறறுத்து போடும். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆமென். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. இப்போ 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை போதும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை விளங்க பண்ணுவதற்காகவே இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அதை இந்த தேசத்துக்கு, ஜனங்களுக்கு நிரூபிப்பதற்காகவே தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அப்ப இந்த ராத்திரி வேளை நிறைவேறும்படி அற்புதம் நடக்கும். நிறைவேறும்படி என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒன்று, தேவன் இயேசுவின் மேல் வைத்த சித்தம் நிறைவேறும்படி. ரெண்டாவது, தேவன் இயேசு இரக்கமுள்ளவர் என்பதை விளங்க செய்யும்படி. மூணாவது, ஆமென், டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் பவர், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது. நாலாவது 10வது வசனத்தை வாசிங்க. 8:10. இயேசு இதை கேட்டு ம் 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 13வது வசனம். ம் ம் நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஆமென். ஒன்று, எதற்காக தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார்? ஒன்று, பிதாவாகிய தேவன் அவன் மேல் வைத்த சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது, அவர் என் மேல் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு அற்புதங்களை செய்கிறார். மூணாவது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு ஆமென் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். நாலாவது, ஆமென், விசுவாசத்தில் வல்லமை இருக்கிற, டு ஷோ த பவர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் வல்லமையை விளங்க செய்ய. ஆமென். இப்போ 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அங்கே அற்புதத்தை கொண்டு வருது. அந்த விசுவாசத்துக்கு இவ்வளோ வல்லமை உண்டு அப்படிங்கிறத சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு. அவரை சுற்றி திரளான கூட்டம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இத்தனை மாசமா இருக்கிறேன், இத்தனை வருஷமா இருக்கிறேன், இத்தனை திரள் கூட்டம் பின்னாடி வர்றீங்க,
நான் கண்ட ஜனங்களுக்குள், நான் பார்த்த ஜனங்களுக்குள், என்னிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்ற ஜனங்களுக்குள் இதுவரைக்கும் காணப்படாத ஒரு விசுவாசம் இவனுக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அந்த வேலைக்காரனுக்கு அற்புதம் செய்கிறேன். ஆமென். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்ல, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. அந்த நாளிகையிலே in that minute, in that moment, அந்த நேரத்தில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு அற்புதம் நடக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசித்தால் நமக்கு ஒரு அற்புதம். என் விசுவாசத்திற்கு வல்லமை, there is power in my faith. என் விசுவாசத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. என் விசுவாசத்திற்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. நம்புறீங்களா? என் விசுவாசத்துக்குன்னு இன்னைக்கு மாலையில் நான் வர்றதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சாதாரண ஒரு தெருவில் ஆமென் ஒரு வாலிப கருப்பின வாலிப தம்பி, அங்கே ஒரு குருட்டு ஆமென் பிளைண்ட், கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு வாலிப மகள், அவர்கள் அந்த பட்டணத்துக்கு சுற்றுலாவுக்கு வருகிறார்கள் கூட சிநேகிதிகளோடு. வரும்போது இவள் மாத்திரம் தடுமாறி வருகிறதை பார்த்து இவன் சாதாரண உடை அணிந்திருக்கிற ஒரு வாலிபன் போய், கேன் ஐ ப்ரே ஃபார் யூ, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா என்று கேட்கிறான். உடனே அவள் சொல்லுகிறாள், எஸ், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. டு யூ பிலீவ், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். எஸ், ஐ பிலீவ். இப்போ உங்கள் கண்ணு சுகம் ஆகணும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த பிள்ளை ஒரு கண்ணாடி போட்டிருக்கு, கண்ணாடியை கலத்திக்கிட்டு சொல்லுது, எஸ், நான் விசுவாசிக்கிறேன், இப்போ என் கண்ணு சுகம் ஆகும். இந்த வாலிப தம்பி தன்னுடைய 2 கைகளையும் அந்த பிள்ளையினுடைய கண்களிலே வைத்து ரொம்ப நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணல. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே இந்த கண்கள் திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்தான். அவ கண்ணை திறந்தா கண்ணு தெரியுது. இது கதையல்ல. ஆமென். இது கதையல்ல. நான் இன்றைக்கு மாலையில் பார்த்த ஒரு வீடியோ, வெளி தேசத்தில் நடந்த காரியம். ஆண்டவருடைய அதற்கு கீழே சொல்லப்படுகிறது, இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் விசுவாசித்தால் அதற்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த ராத்திரி நேரத்தில் நீ விசுவாசித்தால் ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக அற்புதம் செய்கிறார். அப்ப இன்னும் அற்புதம் நடக்கலைன்னா இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? அந்த அளவுக்கு விசுவாசிக்கல. தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் இன்னும் நமக்குள்ள வரல. அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆவியில் ஒரு எழுச்சி. சாதாரண ஒரு வாலிபன் சும்மா ஒரு பேகை போட்டுட்டு ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், தெரு பிரசங்கி மாதிரி பேசிக்கிட்டே போகிறான். பேசிக்கிட்டு போது ஒரு கூட்ட வாலிப சகோதரிகள் வருகிறார்கள். அதில் ஒரு மகள் கண்ணாடி போட்டிருக்கிறா, தடுமாடி வர போகிறா. என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். கண்ணு தெரியல. கேன் ஐ ப்ரே ஃபார் யூ. இப்படி நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் இந்த தேசத்தில், இந்த ஊரில் ஒரு பலவீனர்கள் கூட இருக்க முடியாதாமே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சபையை அப்படி ஒரு அற்புதங்களின் கூடாரமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலின் நாட்களில் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்கே வரும்? இது நடக்குமா அப்படின்னா நீங்கள் போய் யூடியூப் பார்ப்பீங்க. அப்படின்னா யூடியூப்பில் போய் ஆமேன் நைஜீரியாவில், ஆப்பிரிக்காவில் ஆமேன் நடக்கிற திருச்சபைகளில் நடக்கிற அற்புதங்களை பாருங்கள். எல்லா ஆம்புலன்ஸும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசலில் வந்து நிற்கும். ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. தேவ மனுஷன் போய் ஜெபம் பண்ண எலும்பி சொகாய் போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். எழுப்புதலின் நாட்களில் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் மூடப்படும். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நமக்கு நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான மாதிரி நம்ம மாவட்டம் ஆஸ்பத்திரிகளுக்கு பஞ்சம் இல்லாத மாவட்டமாக மாறிட்டுருக்குது. ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஹல்லேலூயா. there is power in the faith. விசுவாசத்தில் வல்லமை இருக்குது. 100க்கு அதிபதியே, உன் விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு, வல்லமை இருக்கிறது என்பதை நான் நிரூபிப்பதற்காக உன் வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதம்.
அப்போ நீங்கள் விசுவாசித்து உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம், ஆமென், 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம், அநேகருடைய விசுவாசத்தை தேவன் இந்த வேதத்திலே ஆமென் பெரிதாக பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். இந்த ராத்திரி நேரத்தில் ஆமென் தேவன் நமக்கு ஏன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. உரைக்கப்பட்டது நிறைவே. ஏன் குஷ்டரோகியை சுகமாக்கினார்? உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. ஏன் 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கினார்? உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. ஏன் பேதுருடைய மாமியாருக்கு சுகத்தை கொடுத்தார்? உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. ஏன் பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்? உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் அவர் மேல் வைத்த சித்தம், தேவன் நம்மேல் வைத்த இரக்கம், அவர்களுடைய வல்லமை விளங்கும்படி, நம் விசுவாசத்தில் வல்லமை உண்டு என்பதை நிரூபிக்கும்படி. ஆமென். இவன் விசுவாசித்தான், அற்புதம் நடக்குது. அப்போ அவன் விசுவாசத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அதே மாதிரி நீயும் என்ன செய்ய? விசுவாசி. உன் விசுவாசத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆமென். நீயும் விசுவாசி, உன் விசுவாசத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதை தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆமென் தெரிய பண்ணும்படிக்கு, நிரூபிக்கும்படிக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்ததற்கு பின்னணியில் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இருக்கிறது. தேவனை குறித்து உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு நடந்தது. அப்போது எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல், தற்செயலாய் அல்ல. ஆமென். ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு பாஸ்டர், தற்செயலாக சம்பவிச்சிருச்சு, எதுவுமே அப்படி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அப்பாயிண்டட். எல்லாம் நியமிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது, அநாதியாய் திட்டமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ சுகமும் அப்படிப்பட்டது தான். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்திற்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக எங்கேயோ தூர இடத்துல, எங்கேயோ தூர தேசத்தில், தூர பட்டணத்தில் அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். அந்த நாளிகையில் ஆமென், அந்த நாளிகையில் ஒரு நாள் தாண்டி, ஒரு மாதம் தாண்டி அல்ல, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையும் அங்கே நடந்த அற்புதமும் ஒரே நேரத்தில் நடந்தது, அந்த நிமிஷத்தில் நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஆமென் வேர்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஆமென். இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒளிதான் என்ன செய்யும்? அதிக வேகம் உள்ளது. லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர். ஒளிதான் அதிக வேகம் உள்ளது. ஆனால் வேதத்தில் படி தேவனுடைய வார்த்தை தான் அதிக வேகம். ஆமென். கப்பர்நாகூமிலிருந்து வர்றான், ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இவன் போகிறான், எதிர்பட்டு வருகிற வேலைக்காரத்தில் கேட்குறான். வேலைக்காரர் சொல்லுகிறார், உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறான். எப்போ பிழைச்சான்? நேற்று இரவு 7 மணிக்கு. அவர் சொன்ன வார்த்தையும் அங்கே அற்புதம் நடந்ததும் ஒரே நேரமாக இருந்தது. அல்லேலூயா. சரியான நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். சரியான நேரத்தில் விடுதலை தருகிறவர். சரியான நேரத்தில் ஆமென். அந்த நேரத்துக்குள், அந்த கைரோஸ், அந்த நேரம் வரும்போது, அந்த அப்பாயிண்டட் டைம் வரும்போது ஆமென் தேவன் நமக்கான அற்புதங்களை செய்கிறார். எல்லாம் எழும்பி நிற்க போகிற தேவ சமூகத்தில் நமக்கு அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடந்தே ஆகும். அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஏன்னா அது அவர் மேல் விழுந்த தெய்வீக சித்தம். ஆமென். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆமென். நமக்கு அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நான் இன்னும் உன் மேலே இரக்கமாக தான் இருக்கிறேன். டு ஷோ ஹிஸ் கம்பேஷன் டு அஸ். நமக்கு தேவனுடைய இரக்கம். நான் உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன் மகனே,
நான் உன் மேலே இன்னும் இரக்கமாக இருக்கிறேன் மகளே, அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு, மற்றவர்கள் அறியும்படிக்கு உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன். உன் விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை இந்த தேச ஜனங்களுக்கு முன்பாக நிரூபிப்பதற்காகவே நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். டு டெமான்ஸ்ட்ரேட் த பவர், என் வல்லமையை வெளிப்படுத்த, என் வல்லமையை வெளிப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். இந்த ராத்திரி நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் சரீரத்தில் ஒரு அற்புதம், என் கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம், என் தேவைகள் நடுவில் ஒரு அற்புதம், என் ஆவியில் ஒரு அற்புதம். தேங்க்யூ லார்ட், ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம், என் மகன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம், என் வேலையில் ஒரு அற்புதம். ஓ ரமஹதன சந்தலரா, ஓ வேலையில் அற்புதம், வேலையில் அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் வேலையில் அற்புதம் செய்வேன்னு சொல்றார். வேலையில் அற்புதம், அவர் வேலையில், உங்க வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும். வேலை காரியமா, வேலை விஷயமா நீங்க விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்து விட்டு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, அந்த நேரலையில் யாராகிலும் அப்படி இருப்பீங்கன்னா, இந்த ராத்திரி நேரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வேலையில் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போறேன். உன் வேலையில் நான் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போறேன். அது என் வேலையில் நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீ. பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும், ஓ நல்ல கைகளை தட்டி, வீணாக போகாதையா. உங்க பிள்ளையினுடைய வேலையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, கொண்டு செல்லுதே. ஓ தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேனையா. தாயானவள் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம். ஆமே, தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தே ஆக வேண்டும். என்ன ஆனந்தம், உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்தே ஆக வேண்டும். ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமோ வீணாக.
என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உண்டு பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று உம் நாமம் வாழ்க என்று சொல்கிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக மாற்றுதையா. உம்மோடு செலவிடோ ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றுகிற வல்லமை, பலவானாய் மாற்றுகிற அபிஷேகம், பலவானாய் மாற்றுகிற கிருபை இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்தே ஆக வேண்டும். காரணம் அது அவர் மேல் விழுந்த கடமை, காரணம் அது அவர் மேல் விழுந்த தெய்வீக திட்டம். அதை நிறைவேற்றும்படிக்கு அற்புதங்களை செய்வார். உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு உன் மேல இரக்கமாய் இருக்கிறேன் என்பதை விளங்க செய்யும்படிக்கு இன்னும் உங்க மேல அவர் இரக்கமாய் இருக்கிறார். இன்னும் உங்க குடும்பத்தின் மேல அவர் இரக்கமாய் இருக்கிறார். இன்னும் உங்கள் பிள்ளைகள் மேல அவர் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை இந்த தேசத்திற்கு விளங்க செய்யும்படிக்கு, உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு விளங்க செய்யும்படிக்கு அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி நேரம் அவர் செய்வார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை, ஓ விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை, ஓ விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை இந்த ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஓ ஹalleluya. நீ விசுவாசிக்க தயாரானால், நீ விசுவாசிக்க தயாரானால், நீ விசுவாசிப்பதற்கு ஆயத்தம் என்றால், நீ விசுவாசிப்பதற்கு ஆயத்தம் என்றால், இதுவரைக்கும் காணாத ஒரு விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தம் என்றால், இதுவரைக்கும் காணாத ஒரு அற்புதத்தை அவர் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். Thank you, Jesus. Oh, Jesus. Hallelujah. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. தேவன் நமக்கு எவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறார், எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு 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 வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கிறது. அதெல்லாம் நிறைவேறும்படிக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த கடன் பிரச்சனையில ஒரு அற்புதம் நடக்கும். அந்த பிள்ளையினுடைய வேலையில ஒரு அற்புதம் நடக்கும்.
அந்த எதிர்காலத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வீட்டுக்குள்ளால ஒரு அற்புதம் நடக்கும். அந்த பலவீனப்பட்ட அந்த மகனுக்குள்ளால ஒரு அற்புதம் நடக்கும். Thank you Jesus. Thank you Jesus. அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஆமென். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாம ஆமென் வீடுகளில் பலவீனத்தோடு இருக்கிறவங்க உண்டு. நிறைய குடும்பங்களில் பலவீனங்கள், முதியவர்கள் பலவீனங்கள், மருத்துவமனைகளில் வீடுகளில் முடமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், வருஷங்களாய் மாதங்களாய் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், தகப்பனே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இன்று இரவு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்று இரவு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்று இரவு ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்று இரவு அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு அற்புத வல்லமை பாய்ந்து போவதாக. விபத்துக்குட்பட்டிருக்கிற பிள்ளைகள், காயப்பட்டிருக்கிறவர்கள், சகோதரிமார், தகப்பன்மார், வாலிபர்கள், ஆண்டவரே சிறு குழந்தைகள், ஆண்டவரே கர்ப்ப ஸ்திரீகள், மருத்துவமனையில் பிரசவத்துக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற குடும்பங்கள், கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு வழி திறக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு உண்மையில் விசுவாசத்தோடு காத்திருக்கிற குடும்பங்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிற குடும்பங்கள், ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த ஆண்டிலே நடக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் 6 மாதங்கள் முடிவதற்குள்ளாக இவர்கள் ஆச்சரியப்படுகிற வேதியில, இவர்கள் அதிசயத்தக்க விதமாக, இவர்கள் ஆராய முடியாத அளவுக்கு, இவர்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நேரலையில் பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். தொழிலில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு மனம் மாறுதல், ஒரு மனம் திரும்புதல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடல் தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கல்வி ஸ்தாபனங்களை வைத்திருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கூலி வேலை செய்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். என்னென்ன வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்களோ, என்னென்ன வேலை செய்கிறார்களோ, அவர்கள் வேலையிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லா கட்டட வேலைகளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா மர வேலை செய்களுடைய வேலையில் அற்புதம் நடக்கட்டும். எல்லா எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் வேலை செய்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா டைல்ஸ் வேலை செய்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு பிசினஸ்லையும் அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வாகனம் ஓட்டுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த அற்புதம் தொலை தூரங்களுக்கும் இன்றைக்கு பாய்ந்து செல்லுகிறதற்காக நன்றி. நாங்கள் நம்புகிறோம், 100க்கு அதிபதியை போல விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த தேசம் அறியும்படிக்கு, எங்கள் விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும்படிக்கு, எங்கள் விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு, எங்கள் விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு என்பதை எங்களை நிந்திக்கிற, எங்களை அவமானப்படுத்துகிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு ஒரு அற்புதம் இந்த 2025 வருஷம் 6 மாதங்கள் முடிவதற்குள்ளாக நடப்பதாக. நாங்கள் அதை ரிசீவ் பண்றோம்ப்பா. we receive it in the name of Jesus. படிப்புல, வேலையில், எதிர்காலத்தில், ஊழியத்தில்,
ஆண்டவரே, வீட்டுக்குள்ளால கடன் பிரச்சனையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி. அது நடக்கும்போது நாங்களும் இப்படி சொல்லுவோம், உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.